முல்லைப்பூ பறிக்க வந்தாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு இவங்க கிட்ட வந்து. எந்த ஒரு விஷயமும் வந்து ரொம்ப அளவுக்கு மீறி இருந்துச்சுன்னா, அதோட அருமை புரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாரி தான். இந்த பூவ வந்து நான் வாரத்துல 2 முறை மட்டும் பறிப்பேன். சாமிக்கு வைக்கிறதுக்காக. நல்லா வாசமும் இருக்கும். அதனால சாமிக்கு வச்சா ரொம்ப நல்லாவும் இருக்கும். வீடு ஃபுல்லா வாசமா இருக்கும். ஆனா, இப்ப பார்க்குறவங்க எல்லாருமே, அதாவது நெறைய பேர் வந்து, "நீ தான் இவ்ளோ பையன தான் வச்சிருக்க. உனக்கும் முடி கம்மியா தான் இருக்கு. இவ்ளோ பூ வச்சு என்ன பண்ண போற? நாங்க வந்து பறிச்சுக்கிறோம். எங்க வீட்ல பிள்ளைக இருக்கு." அப்படின்னு சொல்றப்ப தான் வந்து நம்மளுக்கு வந்து வீட்ல வச்சிருக்க பூவோட அருமை தெரியுது. நான் அவங்ககிட்டலாம் சொல்றது, "இல்ல நான் வந்து சாமிக்கு வைப்பேன். இல்ல நானுமே பூ பறிச்சு வைப்பேன். எங்க அண்ணி பிள்ளைகளுக்கு குடுப்பேன்." அப்படின்ற மாரி எதையாவது வந்து சமாளிச்சுருவேன். இதோட மெயின் ரீசன் என்னன்னா, என்னோட செடிய வந்து யாராவது தொட்டாங்கன்னா எனக்கு சுத்தமா பிடிக்காது. இத்தன வருஷம் எல்லாமே என்னோட கைப்பட மட்டும் தான் இருந்தது. அதுவும் ஒரு ரீசன். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, செல்லக்குட்டி மாரி இதெல்லாம் வளர்த்துட்டு வரேன். லைட்டா ஸ்பீடா புடுங்குனா கூட செடி உடைஞ்சிரும் அப்படின்ட்டு பார்த்து பார்த்து வேலை செய்வேன். ஸோ அதுக்காக தான் யாரும்